எந்த மாதிரியெல்லாம் உலகம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் இப்போ இருக்கு. மீனிங் ஏன்னா சுதந்திரங்கிற பேரில் எல்லாருமே தனிமையாயிட்டாங்க. எல்லாருமே நம்ம வந்து சாண்ட்விச் ஜென்ரேஷன். நம்ம வந்து முற்காலத்தையும் எடுக்க முடியல, எதிர்காலத்தையும் எடுக்க முடியல, நடுப்புற இருக்கும். அரேஞ்ச் மேரேஜை தாண்டி லவ் மேரேஜ் அதிக ரேஷியோவில் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. அது 7 வருஷம் லவ், 5 வருஷம் லவ், 10 வருஷம் லவ். நாங்களே உட்காந்து கேட்போம். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் இயர் வந்து 10,000 ஆண்கள் சூசைட் பண்ணுறாங்க. 10,000 ஆண்கள். இதுக்கே ஒரு தனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வித்தியாசமான கேஸ் நீங்க அப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அம்மா, அவங்க அக்கா, இவங்க படுத்திருப்பாங்க. ஆல் ஆஃப் அ சடன் 3 பேருக்கு நடுவில் வந்து படுத்துப்பாரு குடிச்சிட்டு. இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போன அப்புறம் தான் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. அப்படி சொல்லி சூசைட் பண்ண கேஸுக்காக நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இன்னும் கோர்ட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். இப்போ அந்த பொண்ணு இல்லைங்கிறது வந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச செய்தி. அந்த பையனை இன்னைக்கும் 4-5 பொண்ணுங்க அட்டன் டைம்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்றது. நான் சந்தோஷமா இருக்கணும், சைக்கோசோமேட்டிக் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களே, என்ன அதுதான் அவங்க உலகம் அவங்களுக்கு மட்டும்தான். சமீபத்துல கிரேட் டிவோர்ஸ்னு ஒண்ணு நடக்குது. 50 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க. அந்த பையன் சொன்னது ஒரே வார்த்தை தான், இஎம்ஐ மட்டும் இல்லைன்னா வேலைக்கு தூக்கி போட்டு வந்து உட்கார்ந்துருவேன். எனக்கு அது ஹர்ட் ஆச்சு. டெக்கி பெங்களூர்ல அதுக்கப்புறம் அது கேஸ் உண்மை அவர் மேல இருக்கு அப்படின்னு சூசைட் பண்ணிட்டார். இது ரொம்ப வியர்டா இருந்தது நமக்கு. நிறைய ஆண்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பைத்தியகரமா ஆயிடுறாங்களோ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கை பயணத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் அதை நோக்கி போகிறார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. ஸோ இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு மேல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபீமேல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இதுக்காக 4 கெஸ்ட் நம்மக்கிட்ட இருக்காங்க. டாக்டர் அபிலாஷா சைக்காலஜிஸ்ட், அவங்க நம்மக்கிட்ட இருக்காங்க. மிஸ்ஸஸ் ரேகா, அவங்க வந்து ஆக்ட்ரஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. மிஸ்டர் அருள் துமிழன், அவர் வந்து அசோசியேஷன் ஆஃப் மென்ஸ் ப்ரொடெக்ஷன் அதை வச்சிருக்கிறாரு. அவர் அட்வொகேட் பிரியதர்ஷினி, போஸ்ட் ட்ரைனர், தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த போஸ்ட் ட்ரைனர். அவங்க இங்கே நம்மகிட்ட இருக்காங்க. 4 பேர் நிகழ்ச்சிக்கு வணக்கம். 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 முதல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எல்லாரும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. டு ஸ்டார்ட் வித் மேடம், இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கு. என்ன ரீசன்? ஒரு பட்டாக இருக்கு, என்ன ரீசன் இருக்கு? அந்த மாதிரி பிரச்சனை எங்கே ரைஸ் அப் ஆகுது? ஒரு ரீசன் நம்ம சொல்லிட முடியாதுங்க. இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரீசன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஒருத்தவங்க மேலே வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம வந்து சாண்ட்விச் ஜென்ரேஷன். நம்ம வந்து முற்காலத்தையும் எடுக்க முடியல, எதிர்காலத்தையும் எடுக்க முடியல, நடுப்புற இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன தோணுது, எங்கள் அம்மா மாதிரி சில விஷயங்கள் நீ செய்யன்னு. ஒய்ஃபுக்கு வந்து இல்லையே, நான் படிச்சுட்டு வெளியே வந்துட்டேன், எனக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கே அப்படின்னு. ஸோ இந்த கிளாஷ் வருது இல்லையா, இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். எல்லாருக்கும் தான் இந்த கிளாஷ் வருது. அங்கே வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் பிளேஸ் அ ரோல். பீயிங் அன் அட்வொகேட், நீங்கள் ஒரு மாதிரி டைவர்ஸை நோக்கி நகரக்கூடியது அது ஒரு சுச்சுவேஷன். பட் ஒரு புஷிங் ஃபேக்டர் வருது இல்லைங்க, அந்த ஃபேக்டரை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சார், இன்னைக்கு முன்னே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் ப்ரொஃபஷன் வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். வரும்போது எப்படி இருக்கும்னா, நம்ம கிட்ட வந்து உட்காரும்போது ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் பேஸில் வந்து உட்காருவாங்க. வரும்போதே வந்து எடுத்துன்னு டிவோர்ஸ்ன்ற மைண்ட் செட்டில் வரமாட்டாங்க. வந்து உட்காரும் போதே, மேம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சுதாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது மேம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்குள்ள என்னன்றது தெரியலன்னும் போது நம்ம ஒரு 2 hours ஃபர்ஸ்ட் அட்வொகேட்டை தாண்டி ஒரு சைக்கலாஜிக்கல் பேஸில் நம்ம உட்காந்து ஃபர்ஸ்ட் பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் அமையும். இப்போ அது எப்படி 3 வருஷத்தில் ஒரு டர்ன் எடுத்துருச்சு அப்படின்னா வரதே கிடையாது. முக்கால்வாசி ஃபோன்லேயே கன்சல்டேஷன் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி எங்களுக்குள்ள இஷ்யூ போயிட்டு இருக்கு. எடுத்தோடனே அவங்க வாயில வர வார்த்தை லீகல் நோட்டீஸ். வர வார்த்தை அது ஆண்கள் சொல்றாங்களா பெண்கள்? ஈக்குவலா இருக்காங்க சார். ஈக்குவலா இருக்காங்க. பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. அந்த இடத்துல எடுத்தோடனே சொல்றது லீகல் நோட்டீஸ் அனுப்பிடலாம் அப்படின்றது எதுக்காக? காரணம் பாத்தீங்க இந்த இடத்துல அப்படின்னா, முன்னாடி நம்ம சொல்ற மாதிரி ஒரு கட்டத்துல ஹஸ்பண்ட் அடிக்கிறாருங்க, இல்ல குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாரு அப்படிங்கிற ரீசன் தாண்டி இப்ப ரீசெண்டா ஒரு வேர்ட் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, எங்களுக்குள்ள காம்பேட்டபிலிட்டி செட் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம். அது என்னங்க செட் ஆகல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, அது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. 1. 2வது, எங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஒத்து போல.
என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து ஒர்க் நேச்சர் ஒத்து போல அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து அரேஞ்ச் அவங்க மேரேஜ் மார்னிங்ல இருக்காங்க, இவங்க ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போறாங்க, இந்த மாதிரி திங்ஸ். அந்த மாதிரி திங்ஸ் இருக்கு. ஈவன் இது அரேஞ்ச் மேரேஜ்லயும் இருக்கு. இன்னொன்னு பெரிய கஷ்டமான விஷயமா ரீசன்ட் டைம்ஸ்ல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜை தாண்டி லவ் மேரேஜ் அதிக ரேஷியோல இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. அது 7 வருஷம் லவ், 5 வருஷம் லவ், 10 வருஷம் லவ். நாங்களே உட்காந்து கேட்போம், 10 வருஷம் லவ் பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு சேரணும் ஒரு விஷயத்தை தாண்டி, விச் மீன்ஸ் நீங்க ஒரு லைஃபே லீட் பண்ணிட்டீங்க 10 வருஷம், இதை தாண்டி உங்களுக்கு ஏங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, அப்ப தெரியல மேடம், இப்போ தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க முன்னாடி வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அருள்தமிழ் சார், இப்போ ஆண்கள் வந்து அசோசியேஷன் வச்சு பாதுகாப்பு ஆண்கள் முன்னேற்ற சங்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அல்லது வந்து ஆண்களுக்கு பாதுகாப்பு சங்கம் வைக்கணும் அப்படிங்கிற எங்க தேவை உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் அடிமைப்பட்டிருந்ததாக இருந்துச்சு. அப்புறம் பெண்கள் சமநிலைக்கு வந்தாங்க. இப்போ பெண்கள் வந்து சட்டம் பெண்களுக்கு சாதகமாக இருக்குது. அனைத்து விதமான சட்டங்களும் பெண்கள் என்ன நினைச்சாலும் ஒரு ஆணை அடிமை சட்டத்தின் துணை கொண்டு அடிமைப்படுத்தி விடலாங்கிற நிலைக்கு வந்துருச்சு. அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபால்ஸ் கேஸ் எல்லா விதத்துலையும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு கணவன் மட்டும் இல்லாமல் கணவன் சார்ந்த குடும்பம் மொத்தமும் பாதிக்கப்படுது. அந்த கட்டத்தில் வந்து அந்த பெண்ணின் மனநிலை வந்து அந்த ஆணை வந்து நம்ம நினைத்தால் அடிமைப்படுத்தி விடலாம் என்ற மனநிலையில் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக சட்டம் தேவைப்படும், சங்கம் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி கேஸ், இப்போ ஒரு ஆண்களை வந்து அடிமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி கேஸ் நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் முன்னாடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுரி கேஸஸ் எடுத்திங்கன்னா அதுலேயுமே எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் போடுறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்லேயுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்களே சேர்த்து விட்றாங்க. அவங்களுக்கும் சம்மன் போகுது, அவங்களே வர வைக்கிறவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கூட அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சகோதரி இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களே இதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இவன் வந்து மனைவி சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான். ரேகா மேடம், இப்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஒரு 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 விமன் ஸ்பீக்கராக அல்லது ஒரு ஆக்ட்ரஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அல்லது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? ஒரு பர்சனலாக இல்லாமல் ஒரு விமன் நேச்சர்லேருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எந்த மாதிரியெல்லாம் உலகம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் இப்போ இருக்குது. மீனிங் ஏன்னா சுதந்திரங்கிற பேரில் எல்லாருமே தனிமையாயிட்டாங்க. எல்லாருமே 1947 சுதந்திரம் வாங்கும்போது ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாலாம் வாங்கலை. அப்பா நிம்மதியாக வாழணும், இங்கே வந்து ரத்த வெள்ளம் இருக்கக்கூடாதுன்னு தான் வாங்கினதா நான் படிச்சிருக்கேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ப்ரைவசி எல்லாருமே கேட்குறாங்க. எதுக்கு இந்த ப்ரைவசி அப்படின்னா, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கோ, புருஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கோ, ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணுறக்கோ கிடையாது. என்ன நான் அழிச்சுக்கிறதுக்காக நிறைய அவங்க தன்னைத்தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அது அவங்க வந்து இண்டிபெண்ட், ஃப்ரீடம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தனக்கு தானே தனிமையாயிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேடைகளில் பெண்களுடைய புரட்சிக்காக, பெண்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து அவங்க வெளியே வரணுங்கிறதுக்காக கவிதை பாடினேன். இப்போ நான் வந்து ஆண்களை காப்பாற்றுறதுக்காக நான் கவிதை பாடக்கூடிய சிச்சுவேஷனில் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் மாறிடுச்சு. ஏன்னா ஆம்பளைங்க வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறது அல்லது ஒரு மனைவி திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக பார்த்தோம். இந்த மாதிரி ஆம்பளை நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்காக தான் முதல் விவாகரத்து. இப்படிப்பட்ட ஒரு ஆணோடு இல்லை, வேலை செய்யவே மாட்டேங்கிறாரு, வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு, என் குழந்தைங்கள, இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, என் பொண்டாட்டி தண்ணி அடிக்கிறா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் பொண்டாட்டி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரான்னு கேட்டால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாத்துக்குமேங்க நான் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அவ ஏன் நான் போடக்கூடாதான்? இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லித்தனமான விஷயங்களுக்கு கூட சின்ன விஷயங்களா அதுல இருக்கக்கூடிய நுவன்சஸ் என்ன அப்படிங்கறது அதுதான். அதாவது அந்த சின்ன விஷயம் தான் இது பெருசாகுது. ஓகே, சோ இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த காம்ப்ளிகேஷன் தான் இன்னைக்கு இடத்த இந்த பிரச்சனை, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கான ப்ராப்ளம் அல்லது ஒரு ஸ்டேட்கான ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாமே தான் நான் சொன்னது, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அதுதான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா இல்லாமல் நான் தனியாக இருக்கணும்னு வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவங்க சப்போர்ட் கிடையாது. 2 பேருமே வேலை பார்க்கணும், 2 பேருக்குமே கார் வேணும், 2 பேருக்குமே வீடு வேணும், இஎம்ஐக்குள்ளே போயிடுறாங்க, ஏகப்பட்ட கடன் வாங்குறாங்க, அதுக்காக ஓடுறாங்க. அந்த பையன் சொன்னது ஒரே வார்த்தை தான், இஎம்ஐ மட்டும் இல்லை வேலையை தூக்கி போட்டு வந்து உட்காந்துருவேன். எனக்கு அது ஹர்ட் ஆச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறோம். அப்போ இதுக்காக நம்ம வந்து இதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இதனால இது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. டாக்டர் அபிலாஷா, இப்போ நீங்க பார்த்ததுல யோசிச்சு பாருங்க, இப்போ நமக்கு வந்த முதல் இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். மேடம் கூட சொன்னாங்க, ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு கால் மேல கால் போட்டு உட்கார்றது ஒரு பெரிய விஷயம். சாப்பாடு கொடுக்கல, ஒரு 6 மாசத்துங்களுக்கு ஒரு இன்டிமேசி இல்லை, அதனால ப்ராப்ளம். நீங்க உங்ககிட்ட வர்றவங்க கிட்ட நீங்க என்ன இந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில்
ரொம்ப வியர்டா இருக்கு, இதெல்லாம் ஒரு ரீசனே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லியிருக்காங்களா? நான் வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். Right. சமீபத்தில் கிரேட் டிவோர்ஸ்னு ஒன்று நடக்குது. ஓகே. 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அப்போ அவங்க எத்தனை வருஷம் ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் கல்யாணம் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த ஆரம்ப காலத்து பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்குறதுக்கு இல்லை, இப்போ எக்ஸ்பெக்டேஷனே மாறிடுச்சு. ஒருத்தவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவங்க சொல்கிறதும், ஏன் அப்போ அவன் பண்ணுறப்ப ஏன் எனக்கு பண்ணக்கூடாது, இந்த கேள்வி வருது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் தலை தூக்கிடுச்சோன்னு நம்ம பார்க்கணும். அது ஆண் பெண்ணுன்னு நான் பிரிக்க விரும்பல. பொதுவாகவே ஒரு செல்ஃபிஷ்னஸ், எனக்கு என்ன மட்டும் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. ஒரு மேரிட் லைஃப்ன்றப்ப 2 பக்கமும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட், நிறைய கமிட்மெண்ட், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய சாக்ரிஃபைஸ் கூட பண்ண வேண்டி வரும். இதுக்கெல்லாம் ஒத்து வந்தா கல்யாணம் பண்றது பெஸ்ட். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க மட்டும் இதெல்லாம் பண்ணுங்க, நான் டேக்கரா இருக்கேன் ஆனா கிவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சுயநலம். அது வந்து இந்த காலத்துல நான் நிறைய பாக்குறேன். ஏன்னா அதுவும் இன்வேரியபிளி 2 பேரும் நான் அந்த மாதிரி சைடே எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ மோசமான ஒருத்தரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப அடுத்த கேஸ் உள்ள வருவாங்க, இவங்க அவங்கள பீட் அடிப்பாங்க போல இருக்க இந்த அம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கொஞ்சம் என் வாழ்க்கை சொச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்து, எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து இந்த டெத்து ஃபியர்னு ஒன்று வந்துருச்சுங்க. வாழ்க்கை ரொம்ப அன்சர்டனு, இருக்கிற வரைக்கும் எனக்கு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும், சம்பாரிச்சதை எனக்குன்னு நான் செலவு பண்ணிட்டு போயிடணும், பசங்கள்லாம் பின்னாடி சம்பாரிச்சுக்கிட்டோம், இந்த ஒரு ஆட்டிடியூட் இப்போ புதுசா வந்து. இன்னொன்னு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐடியா ஆஃப் மேரேஜ்ங்கிறதே இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் பீயிங் மை செல்ஃப் அப்படின்னு எனக்கு இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால எனக்கு வந்து ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய இந்த மாதிரி வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கா? அன்பார்ச்சுனேட்லி நிறைய பொண்ணுங்க இப்போ வந்து கல்யாணம் வேணான்றாங்க. ஐ எம் ஹாப்பி பை மை செல்ஃப், எனக்கு தேவையான சம்பாத்தியம் இருக்கு. நிறைய ரீசன்ஸ், நிறைய மரத்தை கல்யாணம் பண்றது பாக்குறோம், காரை கல்யாணம் பண்றதுலாம் பாக்குறோம். சோ இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடா இருக்கு. ரொம்ப வியர்டா இருக்க ஒரு விஷயம். எங்க அப்பா அம்மாவே என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிற பொண்ணுக்கு திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து என்ன கேள்வி கேட்கறது பிடிக்கல. என்ன ரீசன் வந்து அதுக்கு அது டீஸ் பண்ணதுன்னு இருக்கு இல்லைங்களா? இப்ப என்ன வந்து ஒருத்தர் கேள்வி கேட்க கூடாதுங்கிற, பட் இதே நம்ம வந்து ஒரு பாஸோ அல்லது ஒரு ஃப்ரெண்டோ நம்ம வந்து கேட்கறதுக்கு அலோ பண்றோம். பட் ஒரு ஹஸ்பண்ட் கேட்கறதுக்கு நம்ம அலோ பண்றது இல்லை அப்படின்னா என்ன அங்க ப்ராப்ளமா இருக்கு? 2 பக்கமுமே நம்ம தப்பு சொல்லலாங்க. ஒன்று, ஹஸ்பண்ட் கேட்குற விதமும் இருக்குது. நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி மேல் ஷாவனிசமும் உண்டு தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஏன் இதை பண்ணணும். இப்போ சில ஹஸ்பண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து அவங்களே சமைச்சு ஒய்ஃபுக்கு போய் ஊட்டி விடுறவங்களாமும் இருக்காங்க. பட் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் இப்படி தான் பழக்கம், நீ தான் காலேஜ் இதெல்லாம் பண்ணணும், வேலைக்கும் போகணும், வீட்டையும் எல்லாரையும் பார்த்துக்கணும். எனக்கு சமீபத்தில் கூட ஒரு கப்பிள் கவுன்சிலிங்கில் வந்திருந்தாங்க, ஒரு கப்பிள் வந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு, என் வேலை வெறும் ஆஃபீஸ் போகிறது, சம்பாரிச்சிட்டு வர்றது, இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, டியூஷன் பார்க்குறது, வெளியே போகிறது, இவருடைய தங்கச்சி வீட்டு கல்யாணத்து சம்பந்தத்துக்கு கூட நீ தான் போய் அவங்களுக்கு என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்து வாங்கிட்டு எல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், ஈவினிங் ஆனால் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டு வருவேன், கிரிக்கெட் விளையாடிட்டு வருவேன், இப்படி தான் அவர் சொன்னார். அப்போ அது ஃபேரே இல்லையங்க. அவங்க சைடு அவங்க வேலைக்கும் போகிறாங்க அந்த அம்மா, அவங்க சைடு வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்க கிஃப்ட் வாங்கினா பரவாயில்ல, உங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் எஃபர்ட் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டால் இல்லை, அது எல்லாமே அவங்க டிபார்ட்மெண்ட். அதாவது சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கிளவரா, ஷீ இஸ் குட் அட் இட், அவங்களுக்கு தான் அது நல்லா வரும், அதனால அவங்களே அதை பண்ணட்டும், என்னமோ பெருந்தன்மையா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரி வேலை வாங்குறது. ஸோ அப்போ அந்த பெண்கள் ரொம்ப நாளாக இதுக்குள்ளார வந்து சரி நம்ம வேலை பிடிச்சிருக்குன்னு அவர் கேட்குறாரு போலன்ற எண்ணத்திலேயே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அது உண்மையிலே அதை எடுத்து பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சி அதை செய்ய வைக்கிறது இல்லை, அவங்கள வந்து அந்த இடத்துக்கு சிக்க வைக்கணும், நிர்பந்தப்படுத்துறது. ஆமாம், அவங்களுக்கே தெரியாம அவங்கள வேலை வாங்குற ஒரு விஷயம் தானே. ஸோ அது ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு புரியும், ஏன் நான் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கும் ஒரு பேர்ன் அவுட் வரும்ல, ஒரு ஸ்டேஜ்ல என்னடா வாழ்க்கை எதுன்னு வரும்போது யோசிப்பாங்க, ஏன் இவர் நம்மளையே சொல்ற, அப்ப இவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஃபேமிலி என்ன அப்படின்றப்ப வெறும் ஃபினான்ஷியல் தான். இப்போ இதுல இன்னொரு டவுட் இருக்கு, நான் வரேன் உங்ககிட்ட பிரியதர்ஷினி மேடம். இப்போ இதுல ரூரல்ல முதல்ல இந்த மாதிரி இருந்தது, ஒரு சப்ரஸ்ட் உமன் இருந்தாங்க, அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அது ஒரு அவங்க அதுக்கப்புறம் மேலே வந்தாங்க, அப்ரஸ்டா மென் இருந்தாங்க. பட் இப்போ அர்பன் ரூரல் இந்த மாதிரி காம்பினேஷனே இல்லாம அப்ரஸ்ட் உமன் சப்ரஸ்ட் மென்ங்கிற மாதிரி இருக்கா? எக்ஸாக்ட்லி சார். ஏன்னா இப்போ
மேம் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேல் சாவனிசமும் பிரச்சனை, ஃபேக் ஃபெமினிசமும் பிரச்சனை. ஏன்னா இந்த வேர்டை நான் ஏன் இப்போ மென்ஷன் பண்ணுறேன்னா, ஃபெமினிசம் இஸ் சம்திங் லைக் நான் ஒரு இடத்துலேருந்து வரேன், நான் வந்து ஈக்குவல் டு தட் ஆஃப் மென், என்னோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ரைஸ் பண்ணிக்கணும், விமன் எம்பவர்மெண்ட்ன்றது ஃபெமினிசம். இன்னைக்கு அது எப்படி டேர்ன் எடுத்துருச்சு அப்படின்னா ஃபேக் ஃபெமினிசம் டேர்ன் எடுத்துருச்சு. என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய கேசஸ் வரதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, ஆண்கள் தண்ணி அடிச்சா நானும் தண்ணி அடிப்பேன், ஆண்கள் ஸ்மோக் பண்ணா நானும் ஸ்மோக் பண்ணுவேன், ஆண்கள் இந்த டைம்ல வெளில போறாங்கன்னா நானும் வெளில போறேன். அது இன்னொன்று ஒரு ஃபேமிலி பெரிய ரீசனா இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவை இங்க சப்ரஸ் பண்ணி 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 வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க சொசைட்டிக்கு டக்குன்னு வெளில வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரூரல் சைட்ல இருந்து ஒரு பொண்ணு நல்லா எண்ணெய் வச்சு தலை வாரி பின்னிட்டு வரான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு சென்னை வந்தோடனே இங்க இருக்க கேர்ள்ஸ் கிட்ட கூட அவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியாது. அந்த பெண்கள் வித்தின் 1 monthல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ஆகட்டும், இதுவாகட்டும், விச் மீன்ஸ் அடாப்டேட்டிவ் கல்ச்சர்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு அதே தான் அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும் அவங்க போடணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னா ஒன்னு வந்து இந்த டர்ன், ரெண்டாவது டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க அம்மா அவங்க அப்பாவை அதே மாதிரி அடக்கி வச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரு டம்மி கேரக்டர் கொடுத்து அப்ப என்ன ஆகும், அவங்க ஹஸ்பண்டே இருந்தாலும் நான் சொல்றது தான் நீ கேட்டாகணும். இன்னொன்னு ஸ்பேஸ் கொடுக்கல. ஏன்னா இன்னைக்கு வந்துருச்சு ரைட் டு பிரைவசின்னு ஒன்று இருக்கேன் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் லால இருக்கப்போ, இந்திய அரசியலமைப்பு சட்டமே அதை சொல்லுது இல்லையா. ஜஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா என் போன் பெட்ல இருந்தா கூட அது ஜஸ்ட் லைட் பாப் அப் பண்ணா கூட நீ எட்டி பார்க்க கூடாது, பாத்தீங்கன்னா என் பிரைவசி போயிடுச்சு. ஆனா இப்போ இது ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க, நிறைய இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு சொன்னா போனோட பாஸ்வேர்டு அதோட எல்லா டோட்டலா சப்ஜாடா எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் அதுவும் ஒரு டர்ன் இருக்கு. ஏதாவது ஒரு வித்தியாசமான கேஸ் உங்ககிட்ட நீங்க அப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, இதை எடுத்துட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா சார். இன்செக்யூர் ஃபீல்னால ஒரு உயிரே போன கேஸ் இருக்கு. ஓகேங்களா, அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டமா இருக்கு லவ் மேரேஜ்னு சொல்றதுக்கே. ஏன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 12 years of love. கிட்டத்தட்ட ஸ்கூல் பீரியட்லேருந்து வந்த லவ். அந்த பொண்ணு வந்துட்டு கிறிஸ்டியன், பையன் வந்து ஹிந்து அந்த இடத்துல. பட் பொண்ணு ஷீ சாக்ரிஃபைஸ்டு டு த கோர். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மேட்ச் அவங்களுக்குள்ள கிடையாது. பொண்ணு வந்து பையனை விட ஒரு 3-4 inch ஹைட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாரும் பெருசாக கப்பிள் விஷயத்தில் பார்க்குறது ஹைட்டு தான். அது வந்து சொசைட்டியோட கல்ச்சர் பெருசாக பார்க்குற விஷயம் அதுவாக இருக்குது. கல்யாணத்தை பண்ணப்பறம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் என்ன பெருசாக வேலை இல்லை எதுவுமே இல்லை. பட் அவங்க எந்த நம்பிக்கையோட உள்ளே போனாங்க அப்படின்னா என்னோட காதல் என்னோட பாசம் அவரை மாற்றிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போனாங்க. அந்த இடத்துல உள்ளே போகிறாங்க, லைஃப் அப்படியே போகுது. பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆன் அண்ட் ஆஃப் இருக்கார். அவங்க அப்பா அம்மா வந்து திண்டுக்கல்ல இருக்காங்க. ஸோ அவர் திண்டுக்கல் போவார் வருவார். அந்த இடத்துல எல்லாமே எப்படி சொல்லிட்டு போகிறது அப்படின்னா அம்மா ஒரு 20,000 கொடு, 30,000 கொடு, நான் போயிட்டு ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரேன். இப்படியே ஊருக்கு போய் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கட்டத்து மேலே ஊர் ஃபுல்லாக கடை வாங்கி வச்சிருக்காரு. கடை வாங்குறது எதுக்காகனா குடிக்கிறது, ஊர் சுற்றுறது, இப்படியே தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இது ஒரு டர்ன் மேலே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வெட்டிக்கு போகிறதுல எதுவுமே இல்லை. சரி, ரிலேட்டிவ்ஸ் நம்ம சும்மா இருப்பாங்களா, என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிரும் அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ் சொன்னதுனால ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, குழந்தை பிறக்குது. அப்பயும் அவர் சரியாகிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாஸ்தி குடி ஒரு பக்கம், ஒரு ஆண் என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இவர்கிட்ட இருந்தது. ரெண்டாவது என்னாச்சு, அவரோட இன்செக்யூர் ஃபீல் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. இவங்களையும் வீட்டுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சு வேலைக்கு போவாதன்ட்டாரு. இவங்க கேட்டிருக்காங்க வேலைக்கு போவேணான்னு சொல்கிறீங்க, எல்லாமே ஓகே, என் பேரண்ட்ஸ் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க, குழந்தையும் ஆயிடுச்சு, வருமானத்துக்கு என்ன பண்ண முடியும், நான் ஒர்க்கு போறேன்னு சொல்லி அவங்க ஒர்க்கு போனாங்க. கிளம்பி குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு ஒர்க்குக்கு போனாங்க. ஒர்க் போனப்பறம் அவரோட டர்ன் எப்படி ஆயிடுச்சுன்னா தேவையில்லாமல் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அவங்க கூட இருக்க ஜென் எம்ப்ளாய்க்கு எல்லாமே கால் பண்ணி நீ என்ன அவ கூட பேசுறியா, அவ கூட வெளில போறியா, டு த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. பட் இவங்களோட சுச்சுவேஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுனால ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேம்மா, ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் ஹஸ்பண்ட் இனிமேல் கம்பெனி வாசலில் காலை வச்சா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான்ட்டாங்க. அவங்க என்னவோ பண்ணாங்க, வேலைக்காகல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக இவங்க ஏர்னிங்கில் தான் இவரும் உட்காந்து சாப்பிட்டார். இவரோட கடனையும் அவங்க அடைக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டில் ஒரு சின்ன கோல்டு நகை கூட வைக்க முடியாதுங்க. என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த காயின்லாம் வைக்கிறோம்ல, அவங்க ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவாருன்னா 1 கிராம் காயின் இருக்குல்ல, 2 வயசு குழந்தை எடுத்து முழுங்கிருச்சுன்னு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க சரி கொஞ்சம் தனியாக இருப்போம், இவர் கொஞ்சம் டைம் கொடுப்போம், இவர் திருந்துறாரான்னு பார்ப்போம் சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்பா அம்மா ஃபுல் சப்போர்ட் அந்த இடத்துல. சரி நீயே எடுத்துக்கிட்ட லைஃபாக இருந்தாலும் ஓகே. இந்த இடத்துல அதான் ஒருத்தவங்க வந்து கரெக்டாக போகிறதும் தடமாறி போகிறதும் ஃபேமிலி கையில் இருக்குது. இங்கே அவங்க ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டு. இவங்க வராங்க, வந்து அம்மா வீட்டில் இருக்காங்க, அங்கே வந்து குடிக்கிறது, அக்கம் பக்கத்தில் போட்டு அடிக்கிறது, ரோட்ல இல்லைன்னா அசிங்கமாக பேசுறது, மறுநாள் காலில் விழுந்துருது, அம்மா குடிபோதையில் பண்ணிட்டேன் மன்னிச்சிருமா அப்படின்னு காலில் விழுந்துருது. இப்படியே போயிட்டு இருக்கு. ஷீ அப்ரோச்ட் அஸ். நாங்கள் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம், நீங்கள் சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு கேட்டோம். இல்லை எனக்கு ஸ்டில் சேர்ந்து வாழணும், பிகாஸ் என் லவ் ரொம்ப பெருசு அப்படின்னாங்க. ஸ்டில் எனக்கு அந்த ஹோப் இருக்குது, அவரை மாற்றிட முடியும் அப்படின்னாங்க. நோட்டீஸ் என்னென்னு அனுப்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க சார், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க கூட திரும்ப வந்து ஒழுங்காக லைஃப் லீட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புகிறோம். பட் யூ வாஸ் நாட் ரெடி ஃபார் தட். அவங்கள போட்டு எப்படின்னா சார், இப்படி போகும்போது அவங்க உட்காந்துருப்பாங்க, பைக் கீ இருக்குல்ல அது நடுமண்டியில் அடிச்சுட்டு போவார். அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ரீம் போய் உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது நாங்கள் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ண பிறகு ஆல் ஆஃப் அ சடன் அவருக்கு சம்மன் போகுது. சம்மன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 17ஆவது நாள் சம்மன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
கால் பண்ணி நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா Fake இது ஆ வரைக்கும் ஒரு சொல்றாரு. 3-4 வாட்டி அந்த மாதிரி அவர் மிரட்டியிருக்காரு. சும்மா அப்படின்னு சும்மா தானே நீ என்ன பண்ணிக்கோ, என்ன பண்ணிக்கோன்னு கூட சொல்லலை, உனக்கு ஒரு வேலையே இல்லையாப்பா, வைப்பா ஃபோனை, ஒழுங்கா அந்த வாழ்க்கை வாழ்றதுனா வாழு அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. அவங்க ஏன் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, நைட் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவார். அவங்க அம்மா வீட்டில் அவங்க ஏன் அலோவ் பண்ணல அப்படின்னா, அவங்க அம்மா, அவங்க அக்கா, இவங்க படுத்திருப்பாங்க. ஆல் ஆஃப் அ சடன் 3 பேருக்கு நடுவில் வந்து படுத்துப்பார் குடிச்சிட்டு. பெட்ல யூரின் பாஸ் பண்ணுறது. இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போன அப்புறம் தான் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. வேண்டாம், நான் தனியாக இருக்கேன். அவங்க இன்னொரு ஐடியாலேயும் இருந்தாங்க, டிவோர்ஸ் கொடுத்துடலாம் மேம் பேப்பரில், அவர் அதுக்கப்புறம் மாறி வந்தால் நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன். அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக அவங்க யோசிச்சு வச்சுருந்தாங்க. பட் அன்றைக்கி நைட்டு நடந்தது வேற ஒரு விபரீதம். அதே மாதிரி அவங்கள சும்மா பயம்படுத்துறதுக்காக சூசைட் பண்ணிக்கிறேன்னு இதுலேயும் எப்படி சென்டிமெண்ட்டாக உன் புடவையில தான் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு வேறு போனார். பட் நிஜமாவே சூசைட் டைட் அந்த இடத்துல. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட இன்செக்யூர் ஃபீல். தான் வேலைக்கு போகல, ஏன் பொண்டாட்டி வேற யாரை கூடயாவது போயிடுவா, வேற யார் கூடயாவது போயிடுவாளா, நான் சம்பாதிக்கல, அவளுக்கு வேற எங்கேயாவது அட்ராக்ஷன் வந்துருமா, இந்த மாதிரி இன்செக்யூர் ஃபீல் மட்டும்தான் அவரை சாவடிச்சது. பட் அவங்க ரொம்ப கரெக்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து இவருக்கு பார்த்தது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு இந்த இடத்துல. அருள்தமிழன் சார், இப்போ இவங்க வந்து ஒரு கேஸ் சொன்னாங்க, ஒரு மேலை நம்பி அவர் கூட வந்த இந்த மாதிரி ஒரு பெண்ணை நம்பி ஒரு ஆண் சென்று அவருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியும்? சூசைடு வந்து இல்ல, நான் சூசைடா இருக்கணும்னு சொல்லல, நீ நாட் பி, அது வந்து நம்ம அதை எக்ஸ்ட்ரா ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் இயர் வந்து 10,000 ஆண்கள் சூசைட் பண்ணுறாங்க. 10,000 ஆண்கள்? புரியுதுங்களா? இதுக்கே ஒரு தனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க மாட்டேன். நான் வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய இதில் தான் சொல்கிறேன், அதை ரெண்டாக சொல்கிறேன். இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு எஸ்டீம் மாநாடு. இது வந்து எங்கேயாவது ஒன்று நடக்கும். இப்போ நான் 10,000 ஆண்கள் சூசைட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி ஆண்கள் சூசைட் பண்ணுறவங்க கிடையாது. எதனால 10,000 ஆண்கள் சூசைட் பண்ணுறாங்க? ஃபேமிலியில் அவங்க கொடுக்க மன அழுத்தங்கள். உங்கள் ஒரு கணவனால் வந்து இவ்வளோ தான் செய்ய முடியும்னா அந்த இடத்துக்குள்ள குடும்பம் நடத்த முடியாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க, எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னீங்க, என்ன விதமான மன அழுத்தம் ஒரு ஆணுக்கு கொடுக்குற, ஒரு குடும்பம், ஒரு கல்யாணமான ஆணுக்கு வந்து என்ன சாதாரண ஃபேமிலி எடுத்து ஒரு 15,000 சம்பளம் வாங்குறவங்ககிட்ட நீங்கள் வந்து 30,000 செலவு பண்ண வச்சாச்சுன்னா அவனால் மன அழுத்தம் வரத்தான் செய்யும். எடுத்த வீட்டில் 30,000 செலவு பண்ணுறாங்கன்னா அதே வித வந்து இந்த 15,000 சம்பளம் வாங்க எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் திருமணம் ஆகும்போது இவனுடைய என்ன வேலை பார்க்குறா என்ன சரிந்து தான் போவீங்க. ஒரு இடம் மாறல் இல்லை வந்து இந்த மைக்ரேஷனில் எதாகும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க, பக்கத்து வீட்டில் செய்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. இது ஒரு வகையான இது. அதுக்கு பின்பாக வந்து இந்த ஹஸ்பண்டை வந்து தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கன்ற அம்மாட்ட பேசக்கூடாது, ஃபேமிலிகிட்ட பேசக்கூடாது, இது மாதிரியான இது வந்து பயங்கரமாக. இது இப்போ வந்து அரேஞ்சு மேரேஜில் வருதா இல்லை லவ் மேரேஜ்? இது போத் சைடு வரும். இது அரேஞ்ச் மேரேஜ்லேயும் வரும், இதுலேயும் வரும். முதல்ல வந்து லவ் மேரேஜில் வந்து அவங்களுக்கு லவ் பண்ணும்போது இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் மேரேஜ் ஆகி அந்த குழந்தை இதுக்கு போகிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அங்கேருந்து வர மாட்டாங்க. நீ வந்து குழந்தைய வந்து பார்க்கணும், இங்கே வந்து பாருங்கிற மாதிரி டிமாண்ட் ஆகும். புரியுதுங்களா? இவன் குழந்தைய பார்க்கறதுக்காக ஒரு வாட்டி போயாச்சுன்னா அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலை வரும். சூழ்நிலை உருவாக்குவாங்க, சூழ்நிலை வராது உருவாக்குவாங்க. ஸோ அங்கே தங்குவாப்பில். அப்போ தங்கியாச்சுன்னா இங்கேருந்து வேலை பார்க்க போகணும்னு சொல்லக்கூடிய வரும். அப்போ அவனை வந்து கிட்டத்தட்ட அந்த வீட்டிலேயே தங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை வந்தால் கூட குழந்தைக்காக பார்த்துலாம் போகிற குழந்தைங்க இதெல்லாம் போனால் கூட அடுத்ததாக வந்து அவங்க பேரண்ட்டை பார்க்க முடியாது, பேரண்ட்டை பேச முடியாது, பேரண்ட்டு இதை செய்யக்கூடாது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவனுக்கு முதல்ல வந்து குழந்தைக்குள்ள பாசம் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம செய்கிற தவறுன்னு தெரியும் இல்லையா, பேரண்ட்டை விட்டு வரோங்கிறது தெரியும் இல்லையா, அங்கே போனால் இங்கே ப்ராப்ளம் வரும். பேரண்ட்டை பார்த்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் ப்ராப்ளம் வரும். இல்லை, இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து காமனாக இல்லை, காமனாக கேஸ் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே. இல்லை, ஏதாவது அவங்க சொன்னாங்களே இல்லை இந்த மாதிரி கேஸ் இருக்குது அப்படின்னு, இப்போ ஒரு இன்சிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேரியரில் இப்போ நீங்கள் வந்து 2008 நீங்கள் சொன்னீங்க இந்த அசோசியேஷன் வச்சு நடத்திட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலே இதுதான் ரொம்ப மோசமான அல்லது இந்த மாதிரி இருக்குது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கேஸ் அதை சொல்ல முடியுமா? ஒரு 15 இயர்ஸ் குடும்ப இடத்துல அவர் வந்து ஆக்சுவலி வந்து 1 மந்த் வெளிநாட்டில் இருப்பார், 1 மந்த் இங்கே இருப்பார். அது மாதிரி குடும்பம் நடத்துகிற ஒரு ஃபேமிலி. அவருடைய சம்பாத்தியம் தான் மொத்தமே 2 குழந்தைங்க வச்சு அவர் வந்து அங்கேருந்து சம்பாதிச்சு அனுப்புறது. அந்த வீடு எல்லாமே வந்து அவர் அங்கேருந்து பணம் அனுப்புறது, இவங்க அக்கௌண்ட்டில் அனுப்புறது, இவங்க பேரில் எல்லாம் வாங்குறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேரண்ட் இவங்க கூட இருந்து, இவர் வெளியே இருக்கனால அந்த ஒய்ஃபோட பேரண்ட் இவங்க கூட தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது. அப்போ நான் வெளிநாட்டு போகலேருந்து இங்கே வர்றார். இங்கே வந்தவர் அவர் வீட்டுக்குள்ளே விடலங்க, ப்ராப்ளம் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை எதனால இல்லை ஆக்சுவலி வந்து இவர் இங்கே வரவே மாட்டாருங்கிற செட்டில் அவரோட பணம் இது இல்லாமல் இவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. யார்? ஒய்ஃப் கண்ட்ரோல், ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி கண்ட்ரோல், ஒய்ஃபோட ஃபேமிலி கண்ட்ரோல் இருக்காங்க. ஓகே. இவர் இங்கே வர்றாரு, வந்து இவர் அங்கேருந்து வேலைக்கு போக மாட்டேன்றாரு, இங்கே செட்டில் ஆகிறாரு. இவருடைய பணம் கேட்குறாரு, இவர் நான் இங்கே தான் பண்ணுறேன், நான் இங்கே போகலன்றார். அது இவங்களுக்கு பிடிக்காம ஆகுது. அந்த ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. இவங்களுக்குள்ள போயிட்டு வரும்போது இதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்குல்ல.
அவர் ஒன்ஸ் அங்கேருந்து நான் திருப்பி போக மாட்டேன், இங்கே செட்டில் ஆக போகிறேன், என்னுடைய பணம் வேணும்னு கேட்க போகும்போது ப்ராப்ளம் ஆகுது. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு இடம் கொடுக்குற 2 இடம் கொடுக்குறாங்க, மாற்றி கொடுக்குறாங்க, அலைய விடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவரை வந்து வீட்டு வெளியே அனுப்புகிறாங்க. ஓகே, இவரோட பணம் சம்பாத்தியம் எல்லாம் எல்லாம் அவங்க இது இருக்குது, இவரை வெளியே அனுப்புறாங்க. 2 குழந்தைங்க இருக்குது, குழந்தைய பார்க்க விடல. அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க தான் டைவர்ஸ் பண்ணுறாங்க, டைவர்ஸ் போகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு வீடை மட்டும் எங்களால் காப்பாற்றி கொடுக்க முடிஞ்சு. ஏன்னா இவர் பணம் அனுப்புனது அந்த இவங்க அனுப்புன அடுத்த நாளுக்கு அந்த ஒரு வீக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் மீட்டு கொடுக்க முடிஞ்சு. ஆனால் இவங்க செலவு பண்ணது இவங்க அவர் அனுப்பின அவருடைய மொத்த 15 உழைப்பையும் திருப்பி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கேசஸ் இருக்குது. ரேகா மேடம், இப்போது பிரியதர்ஷினி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய லவ் வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட் அளவுக்கு நான் கொடுத்தும் கூட என்னால் அதை வந்து காப்பாற்ற முடியல, செய்ய முடியல. இது வந்து இப்போ 2 பக்கம் இருக்குது. இப்போ உருகி லவ் பண்ணுற பசங்க இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து கடைசிக்கு அந்த பொண்ணை வந்து அவங்க கூட இருக்க முடியாமல் போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடிய இருக்குது அப்படின்னா அது எதனால் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நம்மலாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொன்னது அதுதான் காரணம். ஏன்னா நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா ஏதோ ஒரு ஜஸ்ட்டு பார்த்ததுனால, அவங்க போட்டிருக்க ஷர்ட்னால, அவங்க வச்சுருக்க தாடினால, அவங்க கிட்ட இருக்கிற மீசைனால நம்ம இம்ப்ரெஸ் ஆகிறோம். அவன் குடிகாரனா, கஞ்சா அடிப்பானா, இல்லை அவனுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அப்படியே கூப்பிட்டு இங்கே வாமா, அவனுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் கூட அந்த லவ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணாது, பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. அப்படி சொல்லி சூசைட் பண்ண கேஸுக்காக நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இன்னும் கோர்ட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். அட்வைஸ் பண்ண ஒரு காரணத்துக்காக. எல்லாத்துக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயந்தான். நான் வந்து ஒரு தப்பான பையன் சொல்கிறேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவள் சூசைட் பண்ணுறா. அது சூசைட் இல்லைன்னு தெரிஞ்சது நான் சொன்னதுனால இன்றைக்கி நான் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்போது திரும்பவும் அந்த பையனை காதலிச்சுக்கிட்டே இன்னும் பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு அதுதான் ஷாக்கு. இதுதான் ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த பையனை இன்னும் மற்றவங்க வேற சில அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் இப்பவும் உயிரோட தான் இருக்கான். அந்த பையனை இன்னைக்கும் 4-5 பொண்ணுங்க அட்டன் டைமில் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த காதலுக்கு கண் இல்லைங்கிறது இல்லை, மென்டலாக இருக்காங்க கேர்ள்ஸ். நம்ம கூப்பிட்டு சொல்கிறோம். ஏன்னா நான் ஒரு பையனை ஒரு இடத்துல பார்க்குறேன், அதே பையனை எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட பார்க்குறேன், நம்ம இமீடியட்டாக என்ன சொல்லுவோம், ஐயோ இது ஆபத்தாச்சே. நம்ம நம்பரை பிளாக் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் அவங்க பிரிஞ்சு, அப்போ எனக்கு வாய்ஸ் நோட்டு இன்ஸ்டால் அனுப்பியிருக்காங்க, ஐயோ நான் அப்போ நம்பலைங்க, இப்போ ரொம்ப நான் வந்து இப்படி ஆயிட்டேன். அந்த பொண்ணு இல்லை, இப்போ அந்த பொண்ணு இல்லை. இப்போ அந்த பொண்ணு இல்லைங்கிறது வந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச செய்தி. அப்போ இந்த கூட இருக்கிற இந்த இப்போ புதுசாக லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு இந்த செய்தி தெரியாதா என்ன? அது ரீசன் என்ன மேடம்? இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தால் கூட ஒரு ஈர்ப்பு அந்த வருது இல்லை, அது என்ன ஃபேக்டர் வருது? மோஸ்ட்லி இது பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸ் தாங்க. இப்போது நம்ம பர்சனாலிட்டி பிரிக்கும் போது சைக்கலாஜிக்கலாக நிறையா வந்து வகைகள் இருக்குன்னு வைங்களேன். ஆன்டி சோஷியல் இருக்குது. இப்போ ரொம்ப ஃபேமஸானது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்றது. என்பிடி இருந்துச்சுன்னா தட்ஸ் ஆல்சோ கிளாஸ் ஃபார் டிவோர்ஸ்ன்ற மாதிரி கூட இருக்குது. ஸோ தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், இதுதான் வந்து நிறைய டிவோர்ஸ்க்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஆணவனுக்கெல்லாம் பெண்ணாவும் இருக்கலாம், அவங்களுக்கு வேறு எதை பற்றியுமே கவலை கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் பொண்ணு என்ன விதமான ஒரு மாதிரி சைக்கோசோமேட்டிக் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களே, என்ன அதுதான் இது வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அவங்களுடைய நோக்கம் தமிழ் படுத்த முடியுமா? அது என்ன அது எக்ஸாக்ட் வேர்ட்? சுய விருப்பம். அவங்க மேல அவங்க உலகம் அவங்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் பக்கத்துலயே இருந்தாலும் கவலை கிடையாது. சுய விரும்பிகள்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷம், அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டணுன்றதுக்காக தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அண்ட் அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்ட்னர் விலகி போனாங்கன்னா அவங்க காலில் விழுந்துருவாங்க. அடுத்த நாள் திருப்பி அவங்க ஒரு சைக்கோ மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு, எனக்காக இவ்வளோ வீடே என் பேரில் தான் எழுதி வச்சிருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸே நிறையா இருக்குங்க. ஆன்டி சோஷியல். இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து யூஸ்வலாக டவுரினால ப்ராப்ளம் வந்து வீட்லேயே வந்து பெண்கள் சூசைட் பண்ணிக்கிறலாம் பார்க்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு டெக்கி பெங்களூரில் அத்துல் சுபாஷ் அவர் வந்து என்னென்னா அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது கேஸ் உண்மை அவர் மேலே இருக்குது அப்படின்னு சூசைட் பண்ணிட்டார். இது ஒரு ரொம்ப வியர்டாக இருந்தது. நமக்கு நிறைய பக்கம் நடக்குது, ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் ஆகி வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக வியர்டாகவே இல்லைங்க. ஏன்னா நமக்கு வரும்போது அவங்க வியர்டாவே இல்லை. நிறைய ஆண்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரிதவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேணும், மாதிரி பைத்தியகரமாக ஆயிடுறாங்களோ. இப்போ நான் ஒரு பொண்ணு என் அம்மா வீட்டுக்கு போயிட முடியும், எங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியும், அவங்க இமீடியட்டா அழைச்சிருவாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சொசைட்டில இருக்கு. ஆனா இவரை யார் அணைப்பா?
அம்மா அணைக்க மாட்டாங்க, பிரதர்ஸ் விட்டுருவாங்க, ஃபேமிலி விட்டுருவாங்க. நீ ஆம்பளை தானே, அவன் சம்பாதிக்க முடியும். அதுதான் நீங்க பிரச்சனை. ஸ்டேஷன்லயே அந்த கேள்வி கேட்பாங்க. இப்போ ஒரு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அப்படின்னா ஒரு ஆண்கள் வெளில தயங்கிறது வந்து இப்போ பெண்கள் சொசைட்டி, இப்போ ஏன்னா ஈஸியா ஆண்கள் பெண்கள் மேலேயோ பெண்கள் ஆண்கள் மேலேயோ தூக்கி போடுற பால் கேரக்டர் அசாசினேஷன். அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல போடுற பால் கேரக்டர் இது அசாசினேஷன். இப்போ தி அதர் வே ரவுண்ட். இப்போ நீங்க இது டிவோர்ஸ்க்காக மட்டும் நான் சொல்ல, இது ஒரு மூட் ஸ்விங்கா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இது ஒரு பெரிய டிஸ்கஷனா நம்ம பேசிட்டே இருக்கோம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்போ நீங்க சொன்னீங்க, ரைட்லி பாயிண்டட் அவுட், வீட்டுக்குள்ளேயே ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் எய்தர் சைடுனாலே ஸ்பௌஸ்னால ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு சோஷியல் மீடியாவும் அது ஒரு விதமான இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கு. ஆமா, இது வந்து மூட் ஸ்விங்ன்றது ரொம்ப ஜெனரலைஸ்டு டேர்ம், ரொம்ப ஸ்டாக்டான டேர்ம்னு நான் சொல்வேன். ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் எதுவுமே அக்செப்ட் பண்ண தயார் இல்ல. இன்னைக்கு மூட் ஸ்விங்னால வருதான்னு கேட்டா இல்ல, பர்பஸ்ஃபுல்லா தான் நடக்குது. அந்த கணவனை பழி வாங்குவதற்காக பெண் குழந்தையை வைத்து போஸ்கோ ஆக்டில் அவர் ஜெயில் அனுப்பிட்டாங்க. சேம்பர் வச்சு தனியாக விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா எப்படி நடக்க வேண்டும். நாங்க ஒரு விஷயம் பேசுறதுக்காக இங்க வந்து உட்கார்ந்தோம், எங்களை இவங்க தப்பா நினைக்கிறாங்க அப்படிங்கறதா முதல் தைரியமான விஷயம். எங்க 2 பேர்த்தையும் மறைச்சிட்டு ஆப்போசிட்ல கொஸ்டின் கேட்கறவங்களை பண்றது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.